குட் மார்னிங், வணக்கம். இன்றைக்கி பானுமதி குரு கிச்சன்லேருந்து பன்னீரை வச்சு ஒரு நல்ல சூப்பரான டேஸ்ட்டோட பன்னீர் டிக்கா பிரியாணி பண்ணலாம். இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். யங்ஸ்டர்ஸ் சாம்பார், ரசம் அதெல்லாம் இந்த ஒரு 25 to 35 இயர்ஸில் இருக்கிறவங்க யாரும் அதை விரும்புகிறதே இல்லை. இன்றைக்கி அவங்களுக்காகவே நம்மளுக்கும் பிடிக்கும், நாம் எதுனாலும் விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா இதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அவ்வளோவா ஹோட்டல்ஸ் போனாக்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வீட்டில் செய்ய முடியறது இல்லைன்ட்டு ஹோட்டலில் போய் இதுதான் ஆர்டர் பண்ணி ஹோட்டல் ஸ்டைல்லையே ஹோட்டல் மாதிரியே நம்ம இன்றைக்கி நல்லா ரிச்சாக சூப்பராக ஒரு சாப்பாடு செய்யலாம். அதுக்கு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இதில் மிக்சிங்க்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் போதும். இதில் கொஞ்சம் இது தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். நம்ம எடுத்துக்கிற அரிசியோட அளவை பொறுத்தது. நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம்ஸ் அளவு தான் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். ஒரு 4 பேர் இருந்தாக்கா நீங்கள் ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி அரிசி பாசுமதி ரைஸ் ஊற வைக்க போகிறேன். அது இப்போ இதில் கொஞ்சம் ஜீரகத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள். தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக. ஃபஸ்ட்டு கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன், ஜீரகத்தூள் போட்டிருக்கேன், தனியாத்தூள் போட்டிருக்கேன். இதில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயே இது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சி வச்ச ஒரு பேஸ்ட். க்ரீன் சில்லியும் அப்புறமா ஜிஞ்சர் அண்டு கார்லிக் 3 சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட். இதை இது நல்லா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஆனால் நம்ம அப்புறம் திருப்தியாக சாப்பிட்லாம். இதில் ஒரு ஸ்பூன் நல்லா கட்டி தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவும் போட்டுட்டு நல்லா இது ஆயில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீரை இதில் போட்டு நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி இந்த பன்னீரை இதில் போட்டு நம்ம கோட்டிங். இதில் நம்ம கையிலே கூட செய்யலாம். இது அப்போ தான் நல்லா கரெக்டாக வரும். நல்லா இது மாதிரி பன்னீர் நல்லா இதை டிப் பண்ணி ஒரு பீஸாக நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி இதில் எல்லாமே நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், எல்லாம் இதில் கோட்டிங் போட்டு எல்லாம் வச்சுருக்கோம். இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் திரும்பவும் யூஸ் ஆகும், நம்மளுக்கு ரைஸுக்கு யூஸ் ஆகும். அப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம அதுக்கு பன்னீரில் கோட் பண்ணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது ரைஸோடு சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், கேப்சிகம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி வெங்காயமும் அந்த மேலே அந்த இது நல்லா திக்காக இருக்கிற அந்த இதை எடுத்து நல்லா ஸ்கொயராக இது இந்த மாதிரி மாடலில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தக்காளியும் பாருங்கள், ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு இது நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது நிறைய ப்ராசஸிங், ஆனால் ரொம்ப கஷ்டமானதும் இல்லை. நல்ல ஒரு ஹோட்டலில் செஃப்பெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு சிலதெல்லாம் நம்ம இப்படி தான் பண்ணினா அது ஒரு நல்ல ஒரு பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் சரி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை கொஞ்சம்
நல்லா இதை வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. தக்காளி, கேப்சிகம், ஆனியன் 3மே நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு வதங்கினதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஒரு இதில் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு இப்போ திரும்பவும் கொஞ்சம் ஆயிலும் அப்புறமா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். பன்னீர் வந்து ஃப்ரை ஆகணுன்றதுனால கொஞ்சம் இதில் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை எல்லாம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டைமுக்கு நிறைய கொஞ்சம் இந்த மாதிரி இதில் கொஞ்சம் மாற்றி மாற்றி பொரிய விட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் ஆகும். நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹை ப்ரோட்டீன். B12 டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க கூட பன்னீர், சீஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லது. வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு அந்த டெஃபிஷியன்சி வந்து கம்மியாகும். நல்லா ஒரு நிமிஷம் பொரிஞ்சால் ரொம்ப டேஸ்ட் அதிகம். இது சிம்மில் வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தயிரில் 1 கப் இந்த தயிரில் கொஞ்சம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த இதை மிக்சர் இல்லைங்களா, இதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் இந்த மிர்ச்சி, இந்த பச்சை மிளகா, இஞ்சி, கார்லிக் இது கொஞ்சம் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதையும் கொஞ்சம் இதோடு சேர்த்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரில் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஏற்கனவே அதில் போட்டிருக்கோம். மிச்சம் பாதியை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் சேர்க்கும் போது தான் நல்ல டேஸ்ட்டு. இப்போ வந்து இது பார்க்கலாம் எந்த அளவுக்கு போயிருக்கு. பாஸ்மதி ரைஸு இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா ஒரு டைம் நல்லா கழுவிட்டு 2 டைம் கூட கழுவிடலாம். கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இதை நல்லா சோக் பண்ண விட்டுறலாம். இது நம்ம அதை செய்யும் போதே கூட நம்ம நடுவில் இதையும் செஞ்சிட்டோம்னா, இப்போ இன்னும் அதுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. அதுக்குள்ளே இது ஊறிடும். இது வந்து நம்ம கழுவி கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற போட்டுடலாம். இது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு, கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதுக்கு ரைஸ்க்காக இது தண்ணி வச்சுருக்கிறது. இப்போது இதில் ஒரு பச்சை மிளகா, 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறமா லவங்கம், பட்டை, இந்த கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் தண்ணியை. பாருங்கள், லெமனும் புழிஞ்சாச்சு. இதில்
இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதெல்லாம் இந்த ஜூஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம அரிசியை வந்து இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அரிசியும் ஊறிட்டுருக்கு, இதுவும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அங்கே அந்த தேவையானது செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம இன்னொரு நல்லா இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் பிரியாணிக்கு தேவையான இது செய்ய ஆரம்பித்தாச்சு. இதில் வெங்காயம் இந்த மாதிரி தோல் தோலாக இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹோட்டலில் இருக்கும்போது டேபிளில் கொண்டு வச்சுறாங்க, எந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியறதில்லை. நம்ம செய்யும்போது தான் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ராசஸிங். ஆனால் செய்ய செய்ய இன்ட்ரெஸ்டான ஒரு நம்ம வந்து இதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சால் நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. சமையலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் வந்து இதை செய்ய முடியும். நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும் வெங்காயம். இது தண்ணியில் ஹாட் வாட்டரில் நல்லா இந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கொதிச்சிருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து இந்த பச்சை மிளகாய் எடுத்துடலாம். இந்த பிரியாணி இலையெல்லாம் எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இந்த லவங்கம், இந்த ஸ்டார் அனானாஸ் ஒரு பீஸ் போட்டிருந்தேன், இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டிருந்தோம் 1/2 hour. இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 3/4 பதத்துக்கு தான் வேகணும். நம்ம வந்து தம் போட்டு இதை வேக வைக்க போகிறோம். அதனால் ஃபுல்லாக வேக விட போகிறதில்ல. இதை ஓரளவுக்கு 3/4 பாகம் வெந்த உடனே இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அரிசியை. இப்போது கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் வந்து நல்லா பாருங்க, மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தாங்க, இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மசாலா தூளெல்லாம் போட்டுட்டு இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பன்னீரை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது தவிர நம்ம தயிரில் கொஞ்சம் அந்த அரைச்ச மசாலா, அதுக்கப்புறமா இஞ்சி பேஸ்ட் இதை போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இன்னும் நம்ம இதுக்கு சால்ட் ஆட் பண்ணல, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். இது பட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். தக்காளியை கொஞ்சம் நல்லா பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் அதில் டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு புளிப்புத்தன்மை வேணுன்றதுனால தக்காளியை வந்து இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் இது நம்ம கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் வேகிறது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி நல்லா தண்ணி வடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து தம் போட போகிறோம். சாதம் ஃபுல்லாக வேகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எடுத்து இதை கொஞ்சம் இப்போது கொஞ்சம் ரைஸ் போட்டிருக்கேன். இப்போது இது வந்து சஃப்ரான் கொஞ்சம் குங்குமப்பூ ஹாட் வாட்டரில் போட்டு இதை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைஸ் இப்போ மேலே போட்டு இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா வெங்காயத்தை நல்லா ரெட் கலரில் பொரித்து அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் இதில். இப்போ நெக்ஸ்ட்டு தோசைக்கல் போட்டாச்சு. இதை வந்து இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து இது வந்து தம் போடுறோம். இப்போது இதை வந்து கிளாத் வந்து நல்லா டைட்டாக வச்சுட்டு இது வந்து நல்லா மூடிட்டு நல்லா வெயிட்டுக்கு ஒரு கல் எடுத்து இப்படி வச்சிடும். போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இப்படியே விட்டுறோம். கீழே எரிஞ்சிட்ருக்கு. தோசைக்கல் போட்டு அது மேலே வந்து நல்லா வெயிட் கொடுத்து இப்படி வச்சாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆன அப்புறம் இந்த ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே எடுத்துடக்கூடாது. அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுடலாம். விட்டுட்டு மெதுவாக எடுத்து பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. எடுத்துடலாம். எப்படியே இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்துட்டு அப்படியே பார்த்தா நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போது பன்னீர் டிக்கா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு வாசனை நல்லா இருக்குது, பார்க்கவே கம கம கமன்னு. நம்ம இப்போ அடுத்தது எடுத்து சாப்பிட்டு பார்க்க வேண்டியது தான். அருமையான ஒரு பன்னீர் டிக்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ப்ராசஸிங் அதிகம்னா கூட நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணினாக்க நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் பிரியாணி வந்து ரெடி ஆச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? அருமையான ஒரு
நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் கொடுத்த சப்போர்ட்டு ரொம்ப எனக்கு அப்படி சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. எப்போவுமே நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், பிரியாணி டிக்கா, பன்னீர் டிக்கா பிரியாணி நல்லது. பன்னீர் வந்து எல்லாருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ வந்து இதுங்க சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறேன் நான். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பர். நல்லா கொஞ்சம் அந்த ஒரு லெமன் புழிஞ்சது, இந்த பன்னீரில் வந்து ஃபுல்லாக நல்லா பன்னீரில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நல்லா இறங்கியிருக்கு. பன்னீரையும் போட்டு நம்ம ரைஸையும் போட்டு நல்லா தம் கட் போட்டு எல்லாம் பண்ணினதுனால ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நிஜமாகவே நல்லா யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து செய்ய முடியாதுன்னும் கிடையாது. இப்போ நான் செஞ்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லாவே சூப்பராகவே செய்யலாம். நிஜமாக அதில் நல்ல ஒரு வாசனை, அந்த புதினா கொத்தமல்லி போட்டிருக்கிறது, அந்த மசாலா தூளெல்லாம் போட்டிருக்கிறது, அந்த பன்னீர் வந்து அந்த நெய்யில் இது வறுத்துருக்கிறது எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. தாராளமாக வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.